கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 112:1. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. மிகவும் பிரியமாக இருக்கிற கர்த்தருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தர் சொன்ன காரியத்தை குறித்து சந்தோஷப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் காணப்படுவோம். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் போது, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது, அதில் மிகுந்த ஒரு விசுவாசம் வைத்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது, அதில் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறபடி மனுஷன் பாக்கியவானாக இருப்பான். யூ வில் பி பிளஸட் மேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ உன்னுடைய தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, ஜனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு அவன் நடக்க ஆரம்பித்தான். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு கட்டளையில் ஏற்றுக்கொள்ளுகிறது ரொம்ப நமக்கு முக்கியமான காரியம். கானாவூர் கல்யாணத்தில் கர்த்தர் அப்படி அங்கே திராட்சரசம் குறைபட்ட போது அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்ப முடியாது சொன்னார். அது அவர்களுக்கு ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு காரியம், வித்தியாசமான ஒரு காரியம், மாறுபாடான ஒரு காரியம். நமக்கு தேவையோ திராட்சரசம், கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய, இயேசுக்கு சொல்லக்கூடிய காரியம் தண்ணீரை நிரப்பு என்று சொல்லுகிறாரு. ஆனாலும் மனமகிழ்ச்சியோடு நிறைய நிரப்பினார்கள் என்று சொல்லி த ஃபில்டு த ஜார் டு த ப்ரீம் என்று சொல்லி அந்த நிறையும்படியாய் அந்த ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பினார் சொல்லி பார்க்கிறோம். அப்படி அவர்கள் அதை நிரப்பினதினாலே கடைசி வரை அந்த திராட்சரசம் முன்னால் பரிமாறின திராட்சரசத்தை விட அது இன்னும் சுவையுள்ளதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ வாட் எவர் த திங்ஸ் யூ ஒபே லார்ட் அண்ட் டூ இட் வெரி ஜாய்ஃபுல்லி, டெஃபினெட்லி தட் வில் பி எ பிளஸட் ஒன். எந்த காரியத்திலெல்லாம் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாம் அந்த காரியத்தை செய்கிறோமோ, அது நிச்சயமாக ஆசீர்வாதமாய் அது நிறைவேறும்படியான, ஆசீர்வாதமாய் முடியும்படியான ஒரு காரியமாய் கர்த்தர் நடத்தி கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாட் எவர் த திங் காட் கமாண்டட் டு யூ, டூ இட் ஜாய்ஃபுல்லி. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன தேவன் அதில் மகிழ்ச்சியோடு அதை நிறைவேற்றி கொடுத்து அதில் நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிவுறும்படியான காரியத்தை செய்வார். கர்த்தர் அப்படியே செய்து உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் ஆசீர்வதிப்பார். எனவே கர்த்தருக்கு பயந்து அவர் கொடுத்த கட்டளையின்படியே செய்யுங்க. அதில் பயமில்லாதபடி நஷ்டம் வந்துடுமோ கஷ்டம் வந்துடுமோ சொன்னாதபடி கர்த்தர் சொன்ன காரியம், அதனால் நான் அதை செய்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் அந்த ஆசீர்வாதத்தை உணரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். இந்த விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. நாங்கள் வேதத்தில் கர்த்தாவை வாசிக்கிறோம். யாரெல்லாம் உடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மகிழ்ச்சியோடு உடைய கட்டளையில் நிறைவேற்றினார்களோ அவர் எல்லாருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தாவை ஆபிரகாம் காண்பித்த தேசத்துக்கு புறப்பட்டு சென்றபோது அங்கே ஆசீர்வதிக்கப்பட்ட காரியத்தை உணர்ந்து கொள்ள முடிந்தது. கானாவூர் கல்யாணத்தில் அந்த ஜாடியில் தண்ணீர் நிரப்பும்படியாக சொன்னபோது அதை நிரப்பின போது அது ஆசீர்வாதமாக அமைந்தது. அதுபோல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு காரியத்தை சொல்லி அவர்களை செய்ய சொல்லியிருக்கிறீரோ, உணர்த்தி இருக்கிறீரோ, கர்த்தாவே அல்லது ஊழியக்காரமான தீர்க்கதரிசனமாக சொல்லி அதை செய்யும்படியாக கட்டளையிட்டு இருக்கிறீரோ, ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் இது சரியான ஒரு காரியமா என்று சொல்லக்கூடிய தயக்கம் இருந்தாலும் மிகவும் பிரியமாய் சரி நான் கர்த்தருடைய நாமத்தினால் அதை செய்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு செய்ய தொடங்கி இருக்கிற பிள்ளைகள் அல்லது தொடங்க போகிற பிள்ளைகளுடைய காரியத்தில் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக நிறைவேற்றி கொடுத்து, கர்த்தர் சொன்னபடி நான் செய்தேன், கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொடுத்தார், அந்த ஆசீர்வாதத்தை நான் இன்றைக்கு உணர்கிறேன்னு சொல்லி துதிக்க முடியாய். கர்த்தா, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக நிறைவேறும்படியாய் அதை ஆசீர்வாதத்திலும் பிதாவே உடைய நாமத்துக்கு மகிமையாய் உடைய பிள்ளைகளும் துதிக்க முடியாய் இந்த காரியம் நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வாதத்திலும் இயேசுவின் நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மிகவும் பிரியமாய் கீழ்ப்படிந்து காரியத்தை செய்கிறதுனாலே உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ.